உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிரஜ்வல் ரேவண்ணா பெயரில் பரவி வரும் ஆபாச வீடியோவால் கட்சிக்கு தர்ம சங்கடம் ஏற்பட்டுள்ளது. மேலோட்டமாக பார்த்தால் பிரஜ்வால் தவறு செய்திருப்பார் என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அவரை உடனடியாக கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்ய வேண்டும். பிரஜ்வல் ரேவண்ணா வழக்கில் மஜத எம்எல்ஏக்கள் 19 பேரையும் விமர்சித்து சிலர் பேசுகின்றனர். இதனால் 19 எம்எல்ஏக்களா அல்லது பிரஜ்வாலா என்பதை கட்சி தலைவர்கள் முடிவு செய்ய வேண்டும். ரேவண்ணா, பிரஜ்வல் ரேவண்ணா இருவரையும் கட்சியில் இருந்து நீக்கி கட்சியின் கொள்கையை காப்பாற்றுவதன் மூலம் எங்களை தர்ம சங்கடத்தில் இருந்து காப்பாற்றுங்கள். முன்னாள் பிரதமரும் கர்நாடகத்தின் மிக மூத்த அரசியல் தலைவருமான தேவகவுடாவுக்கு மஜத எம்எல்ஏக்கள் முன்வைத்த கோரிக்கை இது. தன்னால் உருவாக்கப்பட்ட கட்சியில் தன்னால் சீட் வழங்கப்பட்டு எம்எல்ஏ ஆனவர்கள் உங்கள் மகனையும் பேரனையும் கட்சியை விட்டு நீக்குங்கள், மானம் போகிறது என கோரிக்கை வைத்தபோது கலங்கித்தான் போயிருப்பார் தேவகவுடா. அதைவிட மகன்களுக்கு இடையிலான வாரிசு யுத்தத்தை சமாளிக்க பேரனான பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு தன் தொகுதியை விட்டு தந்த தேவகவுடா அதே பேரனால் இதுவரை கட்டிக்காத்த அரசியல் கௌரவமும் தனது கட்சியின் அரசியல் எதிர்காலமும் அந்தரத்தில் ஊசலாடும் என ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டார். பழைய மைசூர் மாகாணத்தில் ஹர்தனகல்லி என்னும் ஊரில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தேவகவுடா. டிப்ளமோ சிவில் படித்து பொறியாளராக இருந்த தேவகவுடா தனது அரசியல் பயணத்தை தொடங்கியது காங்கிரஸ் கட்சியில்தான். எமர்ஜென்சியின் போது ஜெயபிரகாஷ் நாராயணன் உருவாக்கிய ஜனதா கட்சியில் இணைந்து பணியாற்றினார். தொடர்ச்சியாக VP சிங் ஜனதா தளம் கட்சியை உருவாக்கியதில் இவரின் பங்கு முக்கியமானது. ஜனதா தளம் கட்சி முடிவுக்கு வர 1999 தன் தலைமையில் மதச்சார்பற்ற ஜனதா தளம் என்ற கட்சியை உருவாக்கினார் தேவகவுடா. தற்போது அந்த கட்சியின் தேசிய தலைவராக அவரே உள்ளார். அவருடைய மகன் குமாரசாமி மாநில தலைவராக இருக்கிறார். தற்போதைய கர்நாடக முதல்வரான சித்தராமையா கூட இந்த கட்சியின் மாநில தலைவர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்தவர்தான். காங்கிரஸ் கட்சியில் சேருவதற்கு முன்பாக ஹோலே நரசீபுரா தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு எம்எல்ஏவானார் தேவகவுடா. தொடர்ச்சியாக எம்எல்ஏ, அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்து வந்த தேவகவுடா 1994 ஆண்டில் ஜனதா கட்சியின் சார்பில் கர்நாடகாவின் முதல்வராக அரியணையில் ஏறினார். அடுத்த 2 ஆண்டுகளில் இன்னும் ஒரு அரசியல் உச்சத்திற்கு சென்றார் தேவகவுடா. ஆம், 1996 வாஜ்பாய் அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் 16 நாட்களில் ஆட்சியை பறிகொடுக்க காங்கிரஸ் ஆதரவுடன் ஐக்கிய முன்னணியின் சார்பில் இந்தியாவின் 11வது பிரதமராக அரியணை ஏறினார் தேவகவுடா. தொடர்ச்சியாக அதற்கு பிறகு மாநில அரசியலில் இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் தேவகவுடா போட்டியிட்டதே இல்லை. மாநில அளவில் அந்த கட்சிக்கு ஆட்சி அமைக்கும் வாய்ப்புகள் கிடைத்திருந்தாலும் தன் மகன் குமாரசாமியை தான் முதல்வராக்கினார் தேவகவுடா. பிரதமராக ஓராண்டுக்கும் குறைவாகத்தான் பதவியில் இருந்தார். காங்கிரஸ் தனது ஆதரவை விலக்கிக் கொண்டதால் ஐக்கிய குஜ்ரால் பிரதமர் ஆனார். ஆனால் தேவகவுடாவின் பிரதமர் வேட்கை தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. 1998 இருந்து கடைசியாக 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வரையிலும் நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு வந்தார் தேவகவுடா. அதிலும் பெரும்பாலும் 2014 வரையிலும் கூட தனது சமூகமான ஒக்கலிகா சமூக மக்கள் பெரும்பான்மையாக உள்ள ஹசன் தொகுதியில்தான் போட்டியிட்டிருக்கிறார். இந்த தொகுதியிலிருந்து இதுவரை 6 முறை எம்பியும் ஆகியிருக்கிறார். கடந்த 2018 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 37 இடங்களில் மட்டும் வென்றிருந்தாலும் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு மதச்சார்பற்ற ஜனதா தளத்திற்கு கிடைத்தது. குமாரசாமி 2வது முறையாக கர்நாடகத்தின் முதல்வரானார். தேவகவுடாவின் மற்றொரு மகனும் தற்போது சர்ச்சையில் சிக்கியிருப்பவருமான ரேவண்ணா பொதுப்பணித்துறை அமைச்சர். 2 மகன்களுக்கும் இடையில் கட்சிக்குள் ஈகோ யுத்தம் கொழுந்துவிட்டு எரிந்தது. அதை சமாளிக்க பேரன்களை அரசியல் களத்தில் களமிறக்கினார் தேவகவுடா. குமாரசாமியின் மகனான நிகில் குமாரசாமியை மாண்டியா தொகுதியிலும் ரேவண்ணாவின் மகனான பிரஜ்வல் ரேவண்ணாவை ஹசன் தொகுதியிலும் களமிறக்கினார். நிகில் குமாரசாமி பாஜக ஆதரவுடன் போட்டியிட்ட நடிகை சுமலதாவிடம் தோல்வியை தழுவ தன்னை எதிர்த்து போட்டியிட்ட மூத்த தலைவர் மஞ்சுவை விட 1,41,224 வாக்குகள் அதிகம் பெற்று MP ஆனார் பிரஜ்வல் ரேவண்ணா. ஆனால் பேரனுக்காக தொகுதி மாறிய தேவகவுடா தோற்று போனார். தேர்தல் பிரமாண பத்திரத்தில் சரியான தகவல்களை தெரிவிக்கவில்லை என பிரஜ்வல் ரேவண்ணாவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் கடந்த 2023 செப்டம்பர் 1 அவர் எம்பியாக வெற்றி பெற்றது செல்லாது என்று அறிவித்தது கர்நாடக உயர்நீதிமன்றம். தொடர்ந்து சில நாட்களிலேயே அது நிறுத்தியும் வைக்கப்பட்டது. 2024 தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது. அந்த கட்சிக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இந்த முறையும் ஹசன் தொகுதியில் போட்டியிட பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஏப்ரல் 26 ஹசன் தொகுதியில் வாக்குப்பதிவு. ஆனால் அதற்கு முந்தைய நாள் ஹசன் தொகுதி முழுவதும் பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பான பாலியல் வீடியோக்கள் வெளியாகின. பிரஜ்வல் ரேவண்ணாவின் பாலியல் வக்கிரங்கள் என்ற பெயரில் 300 பாலியல் வீடியோக்கள் வாட்ஸ்அப் குழுக்களில் பகிரப்பட்டன.
அடுத்த சில மணி நேரத்தில் பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்புடைய 2800க்கும் மேற்பட்ட பாலியல் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவின. சிறுமி தொடங்கி முதிய பெண்கள் வரை, தன் வீட்டில் வேலை செய்யும் பணிப்பெண், தனது கட்சியின் மகளிர் அணியைச் சேர்ந்த பெண்கள் என்று அரசு பணியில் இருக்கும் பெண் அதிகாரிகள் வரை அனைவரிடமும் தனது பாலியல் வக்கிரங்களை காட்டியுள்ளார் பிரஜ்வல் ரேவண்ணா. அந்த பாலியல் காட்சிகளை அவரே வீடியோவாகவும் எடுத்திருக்கிறார். அவரின் நண்பர் மூலமாக அவரின் ஓட்டுநருக்கு சென்று ஹசன் மட்டுமல்லாது கர்நாடகா முழுவதுமே பரவி இருக்கிறது. அவரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கர்நாடகா மட்டுமல்லாது நாடு முழுவதிலும் இருந்தும் கோரிக்கைகள் எழுந்தன. மகளிர் ஆணையத்தின் கடிதத்தை தொடர்ந்து கர்நாடக அரசு சிறப்பு விசாரணை குழு அமைத்து விசாரித்து வருகிறது. கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என்று எழுந்த கோரிக்கையின்படி நேற்று மஜதவின் செயற்குழு கூட்டப்பட்டு பிரஜ்வல் ரேவண்ணா தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். மாநில அரசு அமைத்துள்ள சிறப்பு புலனாய்வு குழுவினரின் அறிக்கை தாக்கல் செய்யும் வரை சஸ்பெண்ட் செய்வது என முடிவு செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியானது. ஆனால் இந்த விவகாரம் குறித்து பிரதமர் மோடி வாய் திறக்க வேண்டுமென காங்கிரஸ் தலைவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தேசிய அளவில் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது பிரஜ்வல் ரேவண்ணா விவகாரம். தன்னுடைய அரசியல் பயணத்தில் ஏகப்பட்ட ஏற்ற இறக்கங்களை சந்தித்திருக்கிறார் தேவகவுடா. 2023 தேர்தலுக்கு முன்பாக வரை தேவகவுடாவின் மகன் குமாரசாமி பாஜகவை RSSஐ விமர்சித்தது போல எந்த தலைவரும் விமர்சித்ததில்லை. அது மட்டுமல்ல, மதச்சார்பற்ற ஜனதா தளம் என்கிற பெயரோடு பாஜகவுடன் கூட்டணி வைத்ததே கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளானது. ஒவ்வொரு தேர்தலின் போதும் வாரிசுகளின் சீட்டு மல்லுக்கட்டுகளால் கசக்கி பிழியப்பட்டிருக்கிறார் தேவகவுடா. தன் மகன் குமாரசாமி நடிகை குட்டி ராதிகாவை 2வது திருமணம் செய்த போதும் இதுபோல பல விமர்சனங்கள் வரத்தான் செய்தது. ஆனால் அதையெல்லாம் சமாளித்த தேவகவுடா தற்போது பேரனால் தன் இமேஜுக்கும் கட்சியின் எதிர்காலத்திற்கும் முன் தொங்கிக் கொண்டிருக்கும் கத்தி எவ்வளவு ஆபத்தானது என்பதை நன்கு அறிவார். ஜெர்மனிக்கு தப்பிச் சென்று வாய்மையே வெல்லும் என தனது எக்ஸ் தளத்தில் பதிந்திருக்கிறார் இவ்வளவு சிக்கலுக்கும் காரணமான பிரஜ்வல் ரேவண்ணா. ஆனால் தன் மகன்களை சமாளிக்க பொறுப்பில்லாத பேரனை அரசியலில் களமிறக்கியது தனக்குத்தானே வைத்துக் கொண்ட வேட்டி என கண்டிப்பாக தேவகவுடா யோசிக்காமல் இருக்க மாட்டார். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.